தளபதி வெற்றி கொண்டான் இந்த கேரக்டர் பேர் இருக்கு இல்லையா, இவர் தான் விஜய் கேரக்டர். ஸோ இந்த தளபதி வெற்றி கொண்டான் இவங்க எல்லாத்தையும் எப்படி எதிர்க்கிறாரு, அதே சமயம் தாம் பொண்ணையும் எப்படி வந்துட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஆக்க போறாரு அப்படின்ற ஒரு கதையை தான் இதில் கட்ட போகிறோம். அங்கே வந்துட்டு ஜஸ்ட் அது ஒரு தின் லைனாக மட்டும்தான் இருந்துச்சு. பட் இங்கே அதை ரொம்ப ரொம்ப வந்துட்டு எலிவேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஜனநாயகன் பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருந்தால் எங்கே விஜய் அவர்களோட அந்த ஒரு அரசியல் விஷயங்கள் இப்போ விஜயகாந்த் அவர்கள் அவர் அந்த கட்சி ஆரம்பித்த டைமில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் அவரோட அந்த சிம்பலாக இருக்கட்டும், அந்த கொடி சிம்பலாக இருக்கட்டும், தென் வந்துட்டு அவரோட ஐடியாலஜிஸை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவருக்கு துதிப்பாடுற மாதிரி நிறைய அரசியல் வசனங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைப்பார். ஒரு 4-5 படத்துலேயே அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. பட் இது கடைசி படமாக இருக்கும்போது பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணால் எப்படி இவருக்கு அந்த அரசியல் பில்டப்பான காட்சிகள்லாம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது அதுலேயும் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் வினோத் அவர்கள் சில விஷயங்களை அங்கங்கே தெளித்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஷாட்டில் வந்துட்டு அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சுற்றி உட்காந்துருப்பாங்க. அவர்கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுற மாதிரியான ஒரு ஷாட் வரும்.